உன் வாழ்க்கையில் நல்ல விஷயம் நடக்க போது என் குழந்தையே. நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயம் நடக்குமா நடக்காதாங்கிற மிகப்பெரிய கேள்வியோட வாழ்ந்துக்கிட்டு இருக்க. இந்த வாழ்க்கை உன்னை பாடாப்படுத்தினாலும் ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம வணங்கிக்கிட்டு இருக்க கடவுள் நம்ம காப்பாற்றுவாருங்கிற நம்பிக்கையோட இந்த கணபதியினுடைய ஆசீர்வாதத்தோட உன்னுடைய வாழ்க்கை இப்போ சென்று கொண்டு இருக்குதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் நீ செஞ்சிருக்க அந்த புண்ணியமும் தானமும் தர்மங்களும் தான். அது ஒன்றை இப்போது மிகப்பெரிய அளவில் காப்பாற்ற போகுது. நல்ல விஷயங்கள் பல நடக்க போகுது. நீ முகம் மலர்ந்து எனக்கு எப்பொழுதுமே நன்றி சொல்லக்கூடிய அளவிற்கு உன் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை நீ அடைய போகிற. வெற்றி கிடைக்குமா தோல்வி கிடைக்குமான்னு ஒரு விஷயத்த கலங்கி காத்துக்கிட்டு இருக்க பற்றியா, அந்த விஷயம் இப்போது கைகூடி வரும். நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் இன்னைக்கோட முடிவு கிடைச்சிரும். எத்தனை எத்தனை துயரங்களையும் கஷ்டங்களையும் நீ கடந்து வந்திருக்க. என்னுடைய வழிகாட்டுதல் இருந்ததால தான் பல கஷ்டங்கள் உன் வாழ்க்கையிலேருந்து காணாமல் போயிருக்கு. எப்பொழுதுமே நல்லவங்களுக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும். சோதனைங்கிற பேரில் எத்தனை புயல் வீசினாலும் அந்த புயலெல்லாம் கஷ்டத்தை எல்லாம் வேரோடு அழித்து கொண்டு போயிடும். தென்றலென வீசக்கூடிய அந்த இன்பமானது உன் வாழ்க்கையில் எப்பயுமே நிலைச்சும் இருக்கும். என்னுடைய அற்புத காட்சியை நீ தரிசனமாக பெற்றுட்டா உன் கஷ்டத்தெல்லாம் அந்த நொடியை நான் தீர்த்து வச்சிருவேன். அது கிடைக்கணும்னா மிகப்பெரிய அதிர்ஷ்டசாலியாக இருக்கணும். அந்த அதிர்ஷ்டசாலி இன்றைய தினத்தில் நீதான். நீ என் கண்ணில் பட்டு நான் உனக்கு அற்புத காட்சியை இன்றைய தினத்திலேயே கொடுப்பேன். உன் கண்ணீரை துடைக்கும் கரங்களா என்னுடைய கரங்கள் இருக்கும். இந்த கணபதியினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் நல்லது தான் நடக்கும். உன்னை படைச்சேனா, உன்னை காத்துக்கிட்டு இருக்கேன்னா, உன்னை வழி நடத்துகிறேன்னா உன் வாழ்க்கைக்கு அற்புதத்தையும் நிச்சயமாக கொடுப்பேன். வாழ்க்கைன்னா தொடங்கும் பொழுது முடிவுங்கிறது நிச்சயம்தான். ஆனால் அந்த இடைப்பட்ட பயணத்தில் எவ்வளவு வேதனைகளையும் எவ்வளவு பாடங்களையும் நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கு, கற்றுக்கொள்ள வேண்டியிருக்கு. இந்த கிரகங்கள் எத்தனை கோள்கள் என்னெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி வச்சாலும் நீ என் மேலே வச்சிருக்க பக்தி அதிகமாகும் பொழுது கிரகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் கூட அந்த கணம் விலகி போயிடும். பிரம்மன் உன்னுடைய தலையில் எழுதி அந்த தலையெழுத்தை அறிந்திருக்கிறேன். அந்த தலையெழுத்தை நல்ல மாற்றங்களை கொண்டு நிரப்ப தான் இப்போ வந்திருக்கேன். என்னை நம்பியவங்களை ஒரு பொழுது நான் கைவிட்டதே கிடையாது. உன் விழிகள் அத்தனையையும் நான் கவனிக்கின்றேன். அதிலிருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வராமல் நான் பாதுகாப்பேன். அன்புன்றது தான் மாறாதது. அந்த அன்பை எப்பொழுதுமே எல்லோர்கிட்டையும் நீ அதிகமாகவே கொடு. அதிகமாக கொடுன்ற பட்சத்தில் ஒரு அளவுக்கு மேலே அது திகிற்ற அளவும் இல்லாமல் பார்த்துக்கோ. ஒரு அளவுக்கு மேலே போனால் எதுவுமே நம்மக்கிட்ட நிரந்தரமாக தங்க முடியாமல் போயிடுது. அளவோடு இருக்கிற எல்லாமே ஒரு நல்ல மதிப்பையும் மரியாதையையும் கொடுக்கும். ஏமாற்றுவதை காட்டிலும் தோற்று போவது மரியாதைக்குரியது தானே நீ நினச்சிக்கோ. ஒரு சிலர் உன்னை ஏமாத்துறாங்க, நீ தோல்வியை பெறுற. ஆனால் அது மரியாதைக்குரியது தான். ஏமாத்துறதுங்கிறது அந்த குணங்கிறது உன்கிட்ட துளி கூட கிடையாது. நீ எல்லாம் எனக்கு சமமா அப்படின்னு சிலர் உன்னை ஏளமாக பார்க்குறாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட சொல்லு, நான் உனக்கு சமம் கிடையாது, உன்னை விட ஒரு படி மேலே தான் நான் இருக்கேன்னு தைரியமாக சொல்லு. இறைவனோட துணை உன் பக்கத்தில் இருக்கும் பொழுது எதுக்காகவும் எப்பொழுதுமே நீ பயப்படக்கூடாது. தயக்கன்ற ஒன்று எப்பவுமே உனக்கு இருக்கக்கூடாது. உலகிலேயே ரொம்ப எளிமையான விஷயம் பிறரை பற்றின குறை காண்பது. அதை ஒரு சிலர் உன் வாழ்க்கையில் அதிகமாகவே பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் கடினமான விஷயம் தாங்கிட்ட இருக்க குறை என்னன்னு தெரிஞ்சு அதை திருத்திக்கிறது தான். அதை யாரும் பண்ணுறதில்ல. இப்படி உன்னை குறைங்களை பற்றி நீ கவலைப்படாத. வாழ்க்கையில் எதுவுமே சொல்லிட்டு வர்றதில்ல. ஆனால் வந்ததுக்கப்புறம் அது நிச்சயமாக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு தான் போகுது. அப்படி பல விஷயங்கள் பல பாடங்களை உனக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. அந்த பாடத்தெல்லாம் ஒரு பொழுதும் மறக்காமல் நீ கொண்டு போ. சிலர் பிறருடைய மனதை சுலபமாக உடைச்சிடுறாங்க.
ஆனால் அதை விட பல மடங்கு வலியை தரக்கூடிய விஷயம் பிறரால் நாம் அனுபவிக்க போகிறோங்கிறத மறந்து ஒரு சில தவறுகளை ஒரு சிலர் செய்கிறாங்க. நாம் என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு 2 மடங்காக திரும்பி கிடைக்குங்கிறத மறந்து பிறருடைய மனதை சுலபமாக உடைக்கிறாங்க. ஆனால் நாளை பின்ன அதே வலியும் வேதனையும் நாம் பெறும் பொழுது தான் அவங்களுக்கு செஞ்ச துரோகமும் கொடுத்த வேதனையோ நமக்கு புரிய வரும். காலம்தான் அனைத்துக்கும் பதில் சொல்லுன்னு நீ கொஞ்சம் அமைதி காத்துரு. உடனுக்குடனே அனைத்து முடிவும் கிடைக்கணும்னு நினைக்காம காலம் பதில் சொல்லுங்கிற அந்த ஒரு வரியை மனசுக்குள்ளே எப்பயுமே வச்சுக்கோ. உன்னால் முடிஞ்ச அளவு முயற்சி செய்கிற. வெறும் பெருமைக்காக எதையும் செய்யாத. உன் மன நிறைவுக்கு உனக்கு பிடிச்சதை பெருமையோடு செய். வாழ்க்கைங்கிறது ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு ஆச்சரியத்தை கொடுக்குது. அடுத்த நொடி எத்தனையோ ஆச்சரியங்கள் உன் வாழ்க்கையில் தேடி வரலாம். சங்கடங்களை நீ அதிகமாக அனுபவிச்சிருக்க. ஆனால் இனிமேல் சந்தோஷத்தை மட்டும்தான் அனுபவிப்பேன்னு தெரிஞ்சுக்கோ. கண்டது கனவா நனவான்னு விடியும் வரை நமக்கு தெரியறதில்ல. வாழ்க்கையும் அப்படிதான். முடியும் வரை எதுவுமே தெரியறதில்ல. வாழ்க்கை எப்படின்னு கற்றுக்கிட்டே இருக்கும் பாடத்தை. கடந்து சென்றவை அனைத்துமே பாதைகள் அல்ல, நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள்னு நினைவில் வச்சுக்கோ. ஒரு எல்லைக்கு நாமே ஒரு வழியை வகுத்து அங்கே நின்றுக்கிட்டாதான் நமக்கு அங்கே கௌரவம் கிடைக்குது. மற்றவர்களால் நாம் அந்த எல்லையில் நிறுத்தப்பட்டா அங்கே அவமானம்தான் மிஞ்சுது. உனக்கான முடிவுகளை நீயே எடு. உன் திறமைய நிறைய பேர் உன் திமிர்னு சொல்லலாம். ஆனால் மாற்றிக்கொள்ள வேண்டியது அவர்களுடைய பார்வை தானே தவிர உன்னுடைய திறமைய கிடையாது. உனக்கான நல்லதொரு வாழ்க்கையை நான் அமைச்சு தருவேன். எந்த சிக்கலும் உன்னை செதைக்காது. அது செதுக்கிட்டு இருக்கு ஒன்று. நிகழ்கால செயல்கள் தான் எதிர்காலத்தினுடைய படிக்கற்கள். இன்றைய தினத்தில் நீ செய்யக்கூடிய செயல்கள் தான் உன் எதிர்காலத்தை தீர்மானிக்குதுங்கிற போது அதை நீ எவ்வளவு தன்னம்பிக்கையோடும் தைரியத்தோடையும் செய்யணும்னு தெரிஞ்சுக்கோ. பிறரால் நீ பட்ட மன கஷ்டங்கள் வேதனைகள் எல்லாம் தீரப்போகுது. ஏண்டா பிறந்தோன்னு வாழாத. கிடைச்சிருக்க இந்த ஒரு பிறவியில் நாம் நல்லா வாழணுங்கிற எண்ணத்தோட வாழ தொடங்கு. உன் வாழ்க்கைக்கு துணையா இந்த கணபதி நான் இருக்கேன்னு நம்பி செயல்படு. தோல்விகளை கையாளுறது ஒரு மிகப்பெரிய கலை. ஒரு சிலர் அதை பார்க்கும்போது உருகுலைஞ்சு போயிடுறாங்க. ஒரு சிலரை பெருக்குறாங்க. அப்படி நீ உன் தோல்வியிலிருந்து வெளிவந்து மெருகேறணும். அதுக்கு நான் உனக்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருப்பேன், வழிகாட்டுதலாக இருப்பேன். கொஞ்ச நேரத்திலேயே மிகப்பெரிய சந்தோஷம் உன்னை தேடி வரும். நல்லது நடக்கும்.